வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியலுங்க. பீக்கங்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன். இதை கடையணும். தக்காளி பீக்கங்காய்க்கு வந்துட்டு தக்காளி சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி செய்யணுங்க. இது வந்துட்டு கோஸ் பொரியலுக்கு எக்ஸ்ட்ரா வரமிளகா மட்டும் போடணும். நம்ம பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீக்கங்காய் வந்துட்டு ஃபஸ்ட்டு கடைஞ்சிக்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சதையும் இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டுங்க, வரமிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 4 மிளகாய் தான் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி இது வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா முட்டைக்கோஸ் இந்த அடுப்பில் தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு பேனில் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, கடலைப்பருப்பு, பொரியட்டோங்க. பொரிஞ்சதையும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு பொரியிடுங்க. கடுகு, கடலைப்பருப்பு பொரிஞ்சதையும் நம்ம வந்துட்டு வெங்காயம், வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு இப்போ தக்காளி வெந்துருச்சான்னு பார்ப்போம். தக்காளி எப்படி லைட்டாக வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா காய் ஆட் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க. இந்த பீக்கங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பீக்கங்காய் ஆட் பண்ணி வச்சுங்க. ரெண்டு ரைட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த காய்க்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வந்து இந்த காய் வதங்கட்டும். முட்டைக்கோஸில் வந்து இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்குங்க. இப்போ வந்து நம்ம முட்டைக்கோஸ் வந்து அலசி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணியாச்சுங்க. முட்டைக்கோஸுக்கு தேவையான உப்பை போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. முட்டைக்கோஸை வந்து இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது வெந்துட்டுருக்கோம். இப்போ பீக்கங்காயில் வந்துட்டு அவ்வளோதாங்க. லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு.
இதை மூடி வச்சுட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வச்சுங்க. ஒரு கலரி தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா காய் வந்து வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பருப்பு மத்தி யூஸ் பண்ணி கடைஞ்சிட்டோம்னா நம்மளோட பீக்கங்காய் கடையல் ரெடிங்க. அவ்வளோதாங்க. காய்க்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதையும் மூடி வச்சிடலாங்க, வேகட்டும். காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. தண்ணிலாம் வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் காய் வேகணும். மூடி வச்சிடலாம் மறுபடியும். இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் வந்து புளி ஆட் பண்ணிக்கலாங்க. மூடி வச்சிடலாம். காய் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். சைட் பை சைடு முட்டைக்கோஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் வணங்கணுங்க. காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. காய் வெந்துருச்சு. இப்போ வந்து பருப்பு மத்தி யூஸ் பண்ணி கடையில் நம்மளோட பீக்கங்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காயின்னு கொஞ்ச நேரம் வேகணுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த பருப்பு மத்தி யூஸ் பண்ணி கடைஞ்சாச்சு. நம்மளோட பீக்கங்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. மூடி வச்சிடலாங்க. அதாங்க காய் வெந்துருச்சுங்க. தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாச்சுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் இருந்தால் நம்மளோட கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி சண்டே தாங்க, பட் நான்வெஜ் இல்லை. ஏன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் கோயில் வந்து கும்பாபிஷேகம் வரப்போகுதுங்க. அதுக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வீட்டில் நான்வெஜ் வந்து செய்ய மாட்டோங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டல பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டில் இருந்து நான்வெஜ் நாங்களும் இப்போ தான் சாப்பிடுவோம். நான்வெஜ் இல்லைன்னா சண்டே மாதிரியே இருக்கிறது இல்லைங்க. டெய்லி போகிற மாதிரி தான் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் சண்டே மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் அடுப்பில் தான் நம்மளோட கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் கோஸ் பொரியல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதனால ஒரு நேரத்துக்கு தான் செய்கிற மாதிரி லஞ்சுக்கு மட்டும் தான். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தியும் குருமாவும் வச்சு முடிச்சாச்சுங்க. அதனால் மதியம் வந்து பீக்கங்காய் கடைசியில் முட்டைக்கோஸ் பொரியலும் தான். என்னோடய வீடியோஸ், என்னோடய குக்கிங்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைஸ் வந்து வச்சுட்டேங்க. ரைஸ் வந்ததையும் வந்துட்டு லன்ச் வந்து சாப்பிட ரெடி ஆயிரும். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மோனிஸ் கிச்சன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பீக்கங்காய் கடைசிலும் ரெடி ஆயிடுச்சுங்க. சுடு சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் மார்னிங் வர ஊற்றி வச்சுருக்காங்க. ரசம் அதிகமாக யாரும் ஊற்றிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நேற்று வச்ச ரசத்தோடையும் நான் விட்டுட்டேன். வெயில் காலமாக இருக்கனால தயிர் தான் அதிகமாக ஊற்றிக்கிறாங்க எல்லோரும். தேங்க்யூங்க.